புதுசாக ஒரு ரேஷன் கார்டு வந்து நம்ம அப்ளை பண்ணணும் அப்படின்னா வீட்டில் வச்சு எப்படி ஆன்லைனில் ஈஸியாக அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத A to Z இந்த வீடியோவில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதலாவது குரோமை ஓப்பன் பண்ணிக்கிடுவோம். குரோமை ஓப்பன் பண்ணக்க பிறகு இதில் வந்து tnpts.government.in அந்த போர்ட்டலை வந்து நம்ம கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணக்க பிறகு நமக்கு வந்து அந்த போர்ட்டல் ஓப்பன் ஆகும். ஓப்பன் பண்ணோன்னே நமக்கு வந்து இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் வந்து கீழே அப்படி ஸ்க்ரோல் பண்ணுங்கள். புதிய மின்னணு அட்டை விண்ணப்பிக்க அப்படின்னு சொல்லி வரும். இந்த இருக்குது பாருங்கள். இதை வந்து கிளிக் பண்ணோம் அப்படின்னா இது அடுத்த ஸ்டெப்புக்கு போகும். அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னா நம்ம டீட்டெயில்ஸ் கொடுக்குறது. பெர்மிஷன் கொடுத்துக்கோங்க. பெர்மிஷன் கேட்கும். கொடுத்துட்டு அப்படி முதலாவது குடும்ப தலைவரோட பெயர், யார் பேர் கொடுக்கமோ அவங்களோட பெயர் கொடுக்கணும். மகளிர்னா மகளிர் உரிமை தொகைக்கு பதிய ஈஸியாக இருக்கும். ரெண்டாவது ஃபாதர் அண்ட் ஹஸ்பண்டோட நேம் இந்த இடத்துல கொடுத்துக்கலாம். கீழே எடுத்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ நம்ம இருக்கக்கூடிய வீட்டோட அட்ரஸ் கொடுக்க போகிறோம். வீட்டோட அட்ரஸ் நம்ம டைப் பண்ணிக்கலாம். தெரு பேர், ஊர் பேர் கிளிக் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல முதல்ல இங்கிலீஷில் கரெக்டாக ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் டைப் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தோன்னா மேலே கொடுத்த டீட்டெயில்ஸை அப்படி தமிழில் கேட்கும். திருமதி அப்படின்னு கொடுத்து நம்மளோட பெயர் தமிழில் டைப் பண்ணணும். இங்கே அதே மாதிரி கீழே தந்தை அல்லது கணவரோட பெயர் தமிழில், டைப் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி அட்ரஸுமே தமிழில் கேட்கும். தமிழில் டைப் பண்ணிக்கோங்க மிஸ்டேக் இல்லாமல். நம்ம டைப் பண்ணும் போதே வந்து மேலேயும் காட்டும். இல்லை அப்படின்னா தமிழ் கீபோர்டு வச்சுருந்தீங்கன்னா அதில் உள்ளதை கூட நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். அது நமக்கு ஈஸியாக இருக்கும். இந்த இடத்துல டைப் பண்ணி முடிச்சுக்கிறேன். அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா புகைப்படம், குடும்ப தலைவரோட புகைப்படம். இந்த இடத்துல மகளிருக்கு கொடுத்துருக்கறனால யாரோட புகைப்படம், யாரோட பெயர் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கீங்களோ அவங்களோட புகைப்படத்தை இந்த இடத்துல அப்லோட் பண்ணணும். அப்லோட் பண்ணுற புகைப்படம் வந்து 1 MBக்கு உள்ளே இருக்கணும். ஜேபிஜி ஃபார்மேட்டில் இருக்கணும். இப்போது நான் பிக்சரை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ண உடனே எனக்கு வந்து பதிவேற்றம் அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து இந்த இடத்துல பிக்சர் வந்துடும். பண்ணியாச்சா? அடுத்த ஸ்டெப் வந்து மாவட்டம். நீங்கள் வந்து எந்த மாவட்டத்தில் இருக்கீங்களோ அந்த மாவட்டத்தை கொடுத்துக்கோங்க. நான் தென்காசி மாவட்டம், அதனால் தென்காசின்னு கொடுத்துக்கிறேன். தென்காசி. ரெண்டாவது பார்த்தோம் அப்படின்னா மண்டலம், அதுவும் தென்காசி தான் வரும் எனக்கு. அடுத்து கிராமம், என்ன கிராமமோ அதை டைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஊரோட பெயர். அடுத்து போஸ்டல் எண் 627 412 சம்திங் உங்களுக்கு என்ன வருமோ அதை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்து நீங்கள் இப்போ வச்சுருக்க மொபைல் கைபேசி எண் அதை வந்து கிளிக் பண்ணிக்கிறோம். ஏன்னா அதுக்கு தான் நமக்கு OTP மெசேஜ் எல்லாமே வரும். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா மொபைல் நம்பர் எனக்கு கரெக்டாக கிளிக் பண்ணிக்கிறேன், டைப் பண்ணிக்கிறேன். முதல்ல டைப் பண்ணக்க பிறகு மின்னஞ்சல் முகவரி அப்படிங்கிறது ஆப்ஷனல் தான். அதுக்கடுத்து குடும்ப தலைவரில் உறுப்பினர் சேர்க்க அப்படின்னு கிளிக் பண்ணோம் அப்படின்னா அந்த பேஜ் லோட் ஆகும். அதெல்லாம் நான் குடும்ப தலைவர் கொடுத்துருக்கனால என்னோடய டீட்டெயில்ஸ் முதலாவது கேட்கு. இப்போது பிறந்த தேதி, பேர் வந்து அது ஆட்டோமேட்டிக்காக நம்ம மேலே கிளிக் பண்ணியிருக்கனால வந்துடும். பிறந்த தேதி கிளிக் பண்ணிக்கிறோம். எந்த வருஷம், எந்த மாதம், எந்த தேதி அப்படிங்கிறத கரெக்டாக கிளிக் பண்ணிக்கிறோம். அடுத்து பார்த்து பாலினம், பெண்ணா ஆனா அப்படிங்கிறது பெண். அடுத்து தேசிய இனத்தில் இந்தியன். உறவு முறையில் குடும்ப தலைவர். என்ன வேலை பார்க்குறோம் அப்படின்னா எனக்கு வந்து ஹவுஸ் ஒய்ஃப் தான், இருந்தாலும் அதர்ஸ் போட்டுக்கிறேன். ஏன்னா குடும்ப தலைவருக்கு கண்டிப்பாக ஒரு தொழில் இருக்கணும். ஸோ அதர்ஸ் போட்டுக்கிறேன். மாத வருமானம் மினிமம் போட்டுக்கலாம். அடுத்து குடும்ப தலைவரோட ஓட்டர் ஐடி நம்பர் கொடுத்துக்குவோம். அடுத்து மாற்றுத்திறனாளியாக இல்லை, ஆம்னா அதுக்கு ஏதாவது சான்றிதழ் கேட்கும், நான் இல்லைன்னு கொடுத்துக்கிறேன். மற்ற ஆவணங்களை வந்து ஆதார் அட்டை கிளிக் பண்ணிக்கிறோம். அதுமாதிரி சூஸ் ஃபைலில் போய் ஃபைல்குள்ளே நமக்கு ஓப்பன் ஆகும். ஆதாரோட ஜெராக்ஸ் நம்ம ஃபோட்டோ எடுத்து வச்சுருப்போம்ல, அதை வந்து இந்த இடத்துல அப்லோட் பண்ணணும். இதே மாதிரி இருக்கிறதுல ஆதாரோட ஃபோட்டோ வந்து நம்ம அப்லோட் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு இந்த சைடில் பதிவேச்சு கொடுத்தா பதிவாயிரும். அடுத்து கீழே வந்து ஆதார் எண் கேட்கு. இந்த ஆதார் எண்ணை கொடுத்து உறுப்பினர் விவரம் சேமி அப்படின்னு சொல்லி கொடுத்துருவோம். இதே மாதிரி ஒவ்வொரு நபரோட டீட்டெயில்ஸும் நம்ம சேவ் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து அட்டை தேர்வு, எந்த மாதிரியான அட்டை அப்படிங்கிறத தேர்ந்தெடுக்கணும்.
எனக்கு எல்லா பொருளுமே வாங்கணும் அதனால் அதர்ஸ் கொடுத்துக்கிறேன். அரிசி மட்டும்னா அரிசி கொடுத்துக்கலாம், சீனி மட்டும்னா சீனி கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா குடியிருப்பு சான்று, இதில் ஏதாவது ஒரு ப்ரூஃப் வந்து நம்ம கொடுக்கணும். நான் மின்சார கட்டணம் கொடுத்துக்கிறேன். இதில் அதோட ப்ரூஃபையும் நம்ம சூஸ் ஃபைலில் கொடுத்து பதிவேச்சு கொடுக்கணும். அதே மாதிரி உள்ளே போய் ஃபைலில் போகும், பதிவேச்சு கொடுத்தோம்னா பதிவாயிரும். அடுத்து எரிவாயு கேஸோட டீட்டெயில்ஸ், அது நான் பதிவு செய்யப்பட்ட நபரோட பெயர், அது பெயர் கொடுத்துக்கணும். அடுத்து எந்த ஒரு நிறுவனம் அப்படின்னு சொல்லி கேட்கும், அந்த நிறுவனம் என்னவோ அதையும் செலக்ட் பண்ணிக்கணும். இப்போ பாரத் பெட்ரோலியம் கேஸ்னால் பிபிசி அந்த மாதிரி. நான் பிபிசி தான், அதனால் பிபிசி கிளிக் பண்ணிக்கிறேன். அப்புறம் எல்பிஜி நுகர்வோரோட எண் கேட்கும், நிறுவனத்தின் பெயர் கேட்கும். இது எல்லாமே பாஸ்புக்கில் நமக்கு முன்னாடி இருக்கும், ஃப்ரண்ட் பேஜ்லேயே நமக்கு இருக்கும். அந்த டீட்டெயில்ஸை கொடுத்துக்கிறோம். சிலிண்டர் எண்ணிக்கை வந்து எனக்கு 1 தான், அதனால் அது அப்படி இருக்கட்டும். இந்த டீட்டெயில்ஸ்லாம் நம்ம கரெக்டாக கொடுத்து முடிச்சக்கப்புறவு அந்த உறுதிப்படுத்தலை டிக் பண்ணிட்டு பதிவு செய் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து பதிவாயிரும். அதில் வந்து ஒரு 12 டிஜிட்டில் ஒரு நம்பர் வரும். அந்த நம்பரை வந்து நீங்கள் சேவ் பண்ணி போட்டுக்கோங்க. ஏன்னா அதை வச்சு தான் நம்ம அதுக்கடுத்து நம்ம என்ன ஸ்டேஜில் இருக்கோம், கார்டு எப்படி போய்கிட்டு இருக்கு அப்படின்னு நமக்கு தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அந்த நம்பரை பதிவு பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம உள்ளே போய் செக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து தெரிஞ்சிடும் நம்ம எந்த நிலமையில இருக்கோம், எப்போ கார்டு கைக்கு வரும், எல்லாமே தெரிஞ்சிடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவு செஞ்சு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.